உறவுகள் அனைவருக்கும் வணக்கமுங்க. காவேரி சுயநினைவு வருமா வராதா, அதை நம்ம இப்போ சொல்லி நம்மளை பற்றின நினைப்பை ஏற்படுத்தலாமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கேட்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. அவங்கள காவேரியை ஏதாவது காயப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா காயம் கண்ட இதயம் கண்ணீர் விடுமே அப்படிங்கிற மாதிரி இவர் போயிட்டு காப்பாற்ற போயிடுறாரு. மனசு கேட்காம இவங்களே வலிக்கி விட்டு விழுந்துடுறாங்க. தான் வெட்டின குழியில்னு சொல்லுவாங்க இல்லையா, காப்பாற்ற போகிற விஜய் அவரே வலிக்கி விட்டு விழுந்துடுறாரு. தான் வெட்டின குழியில் தானே விழுகிற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி துடிக்கிறாங்க. டக்குன்னு அள்ளி அணைச்சிக்கிறாங்க. டக்கு 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 டக்குன்னு மாடியிலேருந்து இறங்கி கொண்டுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் செம்ம கோவத்தோட என்னடி பண்ணனுங்கிற மாதிரி பார்க்க, உடனே நம்ம தலைவர் எல்லாரும் போங்க அந்த மயக்கத்துலேயும் எல்லாரையும் திட்டுறாரு. அதுக்கப்புறம் காருக்குள்ள ஏற்றிட்டு ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு போயிடுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு புள்ள என்னம்மா துடிக்குது தெரியுமா, பாருங்க சீக்கிரம் டாக்டர் பாருங்க பாருங்க அப்படின்னு தவிக்கிறாங்க. பார்த்தா ஒன்றும் இல்லைம்மா, இருங்க இருங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உள்ளுக்குள்ள போய் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போகிறாங்க. நம்ம தலைவனுக்கும் வச்சு பார்க்குறாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சோண்டு இடுப்பில் அடிபட்டிருக்கு லைட்டாக, அது ஆயின்மெண்ட் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இங்கே காலில் சின்னதாக அடிபட்டிருக்கு, கையில் அடிபட்டிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல மட்டும் மாவு கட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கட்டு போடுறாங்க. அப்புறம் மற்ற இடத்துக்குலாம் ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்க, பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருங்க ஊசி போட்டுக்குருவோம், ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு ஏற்றுறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா சார் சார் சீக்கிரம் பாருங்கள், பாவம் அம்மா பாருங்களேன் ஃபீலிங்கோடு இருக்கா அப்படின்னு சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு என்ன ஃபீலிங்கு, எங்கள் அப்பா நல்லா தான் இருக்காரு, உங்களை ஏமாத்துறது தெரியாமல் என்ன மிஸ் ஏமாந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அந்த குட்டிமா காவேரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா சும்மா சொல்லக்கூடாது டாடி, எங்கள் மிஸ்ஸு ஓவர், உங்கள் மேலே பாசம், சும்மா இரு, உனக்கு அம்மாவா வேணுமா வேணாமா, வேணும் வேணும், அப்போ சரிங்க டேடி விடுங்க டேடி அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, மறுபடியும் காலு கை நடக்கிறேன்னு சொல்லி எதுவும் ஆயிட வேண்டாம், ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரியை பார்க்க, புள்ள என்ன பண்ணுறா குட்டிமா, மிஸ் என்ன மிஸ் ஒரு வாரமா, பாவம் எங்கள் அப்பா ஒரு வாரத்துக்கு அப்போ என்ன நான் எப்படி அப்படின்னு அழுகுது. ஏன் 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 அழுகிற, இல்லை என்னை ஸ்கூலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகணும்ல, கவலைப்படாதடா நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, நிஜமா மிஸ் அப்படிங்கல, ஆமாடா அப்பா சூப்பர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி காவேரி அப்படிங்கல ரெண்டு பேரும் திருன்னு முழிக்குதுங்க, அம்மாளும் மகளும். யாரை கூப்பிட்றான்னு தெரியலையே, டேடி என்னையவா மிஸ்ஸவா அப்படின்னு கேட்க, காவேரி காவேரி தான் மிஸ்ஸை தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஓடி போயிட்டு என்ன என்ன விஜய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்ன வேணும் அப்படிங்கல, இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்பெல்லாம் எரியுது, ஒரு போய் ஜில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு விஜய் கேட்டோன்னு காவேரி ஓகே இதோ போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போயிடுறாங்க. போன கையோட பட்டார்னு எழுந்துச்சு உட்கார்றாரு. காவேரி குட்டிமா அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரு பச்சக்கு பச்சக்குன்னு. ஏன் டாடி, சூப்பர் சக்ஸஸ் ஆயிடுச்சுல அப்படிங்கல. டாக்டர் வராங்க, டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், என்ன ரெண்டு பேருக்கும் சண்டையா, சேர்த்து வைக்கிறோமா அந்த முயற்சியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர், அப்புறம் எதுக்கு ஒரு வாரத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்ல சொன்னீங்க, நாளைக்கு நீங்கள் இப்போவே கூட எந்திரிச்சு நடந்து போகலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்பா கேடி கில்லாடி அப்படிங்கல அப்படின்னு வாயை பொத்துறாரு. அப்பா அப்பா விடுங்க விடுங்க அப்படிங்கல. சொல்லக்கூடாது, உனக்கு அம்மாவா வேணுமா, ஐயோ நான் வாயை திறக்கலப்பா அப்படிங்குது. அதுக்கப்புறம் டாக்டர் பாப்பா படு சுட்டியாக இருப்பா போல இருக்கே அப்படிங்கிறாரு டாக்டர். விடுங்க டாக்டர், நீங்கள் சொன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர், பரவாயில்ல சார் விடுங்க சார், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா ஒரு குடும்பத்தை ஒத்துமையாக சேர்த்து வச்சேங்கிற புண்ணியம் எனக்கு சேரும்ல அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் பார்க்குறாங்க காவேரி வரல. ஏங்க சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, என்ன சொல்லுங்கள் விஜய் சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒன்றும் சண்டையிலலாம் இல்லை, ஆனால் நாங்கள் 5 வருஷம் பிரிஞ்சுருக்கிறோம், இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்கோம், ஆனால் சேரலை சார், என்ன சார் குழப்புறீங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாரு. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது 5 வருஷம் பிரிஞ்சிருந்த தம்பதிங்களா நீங்கள் சார், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பிரிஞ்சுதான் சார் இருக்கிறோம், அதுக்கு தான் ஒரு முயற்சி அப்படிங்கிறாங்க. சரிப்பா இப்போ என்ன பண்ணணும், இல்லை என் மாமியார்கிட்ட டாக்டர் சொல்லி வச்சுருக்காங்க, பழைய நினைவுகளாக சொன்னால் அவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறாங்க, என் காதலை விட இதுக்கெல்லாம் என்ன சார் சக்தி அதிகம், பார்த்தீங்களா 5 வருஷம் கழிச்சு என் புள்ள படிக்கிற அதே ஸ்கூலுக்கு டீச்சராக வரேன்னா எவ்வளோ ஒரு விசித்திரம், அது விதி சேர்த்து வைக்குதுல்ல டாக்டர் அப்படின்னு நீங்கள் விஜய் சொல்ல, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவங்க ஏதாவது நீங்கள் சொன்னால் ஆயிரும்னு சொல்கிறீங்க, ஆமாம் டாக்டர் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா இல்லை நீங்களே சொல்கிறீங்களா, ஏதாவது எனக்கு சொல்லுங்கள் டாக்டர்,
நான் என்னமோ இந்த விஷப்பரிச்சை என் பொண்டாட்டிக்கு தான் வச்சேன். ஆனால் மனசு கேட்கல. அவளே 5 வருஷம் கழிச்சு இப்போதான் என் கண்ணில் பட்டிருக்கா அப்படின்னு அவளை காப்பாற்ற போய் நான் விழுந்துட்டேன் டாக்டர் அப்படிங்கிறாங்க. சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இதெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்க்கணுமே. அதெல்லாம் இப்போ கொண்டாட முடியாது சார். நான் ஓரலாக கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சுங்கிறீங்க. அவங்க உடம்புக்குலாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். நீங்கள் பழைய நினைவுகளை ஒன்றொன்னா நினைவுபடுத்தினா தான் சார் நினைவுகளே வரும். எந்த கேனக்கு இருக்கேன் சார் சொல்லி வச்சது அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே, அப்போ எந்த டாக்டர் சொல்லியிருக்க மாட்டாங்களா? பொய் தான் சொல்லியிருக்காங்களா சார்? உங்கள் குடும்பத்தில் பிரித்து வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கல. ஆமாம்ல, இது ஏன் இந்த மைண்டுக்கு எனக்கு தோணலை அந்த மக்கு பயலுக்கு அப்படின்னு விஜய் தலையில் அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தேங்க்யூ சார் தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் மனைவியை நான் செக்கப் பண்ணிட்டு தான் சொல்லணுமா இல்லை நான் சொன்னது போதுமா சார்? சூப்பர் சார், போதும் சார். நான் தான் சார் முட்டாள்தனமாக இருந்துட்டேன். எங்கள் மாமியாரும் அதே மாதிரி தான் பயந்துகிட்டே இருக்கிறாங்க, பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. போதும் சார், இது போதும் சார், நான் பார்த்துக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு காதலை வர வைக்கிறதுக்கு எங்ககிட்ட 1000 வித்தைகள் இருக்குது சார். நானும் அவளும் வாழ்ந்த விதம் இருக்குது, அதை யாராலும் மறக்கவே முடியாது, மறைக்கவும் முடியாது சார். நான் ஒன்று கிள்ளி போட்டாலும் அவளுக்கு பழைய நினைவுகளை துள்ளி ஓடி வந்து இந்த மாமாவை அள்ளி கிள்ளி கட்டிக்கிடுவா சார் அப்படின்னு சொல்ல, சார் வெக்கமாக இருக்குது சார் நீங்கள் பேசுகிறது கேட்கல அப்படிங்கிறாங்க. ஹலோ, இங்கே ஒருத்தி இருக்கேன் தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற. ஐயோ, பாப்பாவை வச்சுட்டு இம்புடு பேசிட்டோமே. நான் மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்பா அப்படிங்குது. இம்புடு திட்டினது டாக்டரை. அடுத்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்குது. ஏன்டா என்னடா எப்பா, அப்போ நீங்கள் அம்மாவை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? அம்மாவை நீங்களும் அப்படி வாழ்ந்தீங்களாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாடா அப்படின்னு கட்டிக்கிறாங்க. அப்போ இந்த மிஸ் தான் எங்கள் அம்மாவா அப்படிங்களா? ஆமாடா, அதனால தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன், உனக்கே இவங்களை அம்மாவா கொண்டு வரேன்ட்டு. அதான் நான் பார்த்தேன், எங்கள் அப்பா பயங்கரமான ஜென்டில்மேனாச்சே, அடுத்த பொண்ணுங்களை தொட்டு ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். இப்போ என்னடா இப்படி சைட் அடிக்கிறாரு, லவ் பண்ணுறாரு, லுக்கு விடுறாரு, நடிக்கிறாருன்னு நான் நினச்சேன். ஐயோ ஏண்டி காவேரி, நீ உனக்கு அறிவு இருக்கா? இப்படிலாம் உங்கள் டேடியை நீ வந்து சந்தேகப்படலாமாடி அப்படின்னு தனக்கு தானே அப்படி நெத்தியில் கையை வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா மாதிரியே பேசுகிறா அப்படின்னு நினைக்கிறாரு. டாக்டர் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க உங்கள் ஆள் அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்னு வேகமாக படுத்துக்கிறாங்க. பார்த்தா இந்த பிள்ளை திட்டிக்கிட்டு இருக்கத காவேரி கிட்டக்க வந்துடுது. என்னம்மா என்னாச்சு அம்மம்மா என்ன அப்படின்னு வேகமாக வர. ஒன்றும் இல்லை மிஸ், சும்மா மிஸ், சொந்த கதை மிஸ் அப்படிங்குது. இங்கே வா, நீ உனக்கு தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தோளில் அப்படியே அப்படியே மயங்கி விழுகிறாராம். அவர் மயங்கி விழுகல, காவேரி தோளில் விஜய் சாஞ்ச கையோட பாப்பா நினைக்கிறா. அப்பா உலகமாக நடிப்புடா சாமி, ஓகே நடத்துப்பா நடத்து, எனக்கு எங்கள் அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அம்மா அப்படின்னு காவேரி கூப்பிட, என்னது அம்மாவா அப்படின்னு நம்ம பெரிய காவேரி திரும்புகிறாங்க. ஐயோ சாரி மிஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் கொடுத்துருங்க, எங்கள் டேடி அவங்களே வாங்கி குடிப்பாங்க அப்படின்னு சொல்ல, நோனோ பாவம் அப்பா அப்படின்னு சொல்ல, பக்கி பாரு கோத்து விடுது, அவள் பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா, உனக்கு என்னம்மா குட்டி அப்படின்னு முறைக்கிறாங்க. ஓகே இவன் வேற பார்த்து முறைக்கிறாரே எங்கள் அப்பே அப்படின்னு திரும்பிக்கிறது. அதுக்கப்புறம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி இந்தாடா உனக்கும் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு குட்டிமாவுக்கு கொடுக்குறாங்க. அது அப்படியே வாங்குது, கையை பிடிக்குது. அப்போ தாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு பாசம், அம்மாங்கிற உணர்வு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்படியே பார்க்குறாங்க. அம்மா அப்படின்னு கட்டி பிடிக்க, என்னடா ஆச்சாம்மா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்கு அப்படிங்கல. அப்படியே முகத்தை நிமித்தி பார்க்குறாங்க, அழுகுது. ஏன்டா ஏன் அம்மா ஐ லவ் யூம்மா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. ஏம்மா என்னை விட்டு போயிடாதீங்கம்மா, நீங்கள் எனக்கு வேணும்மா அப்படின்னு அம்மாவாவே நினச்சி அந்த பிள்ளை அழுகுது. அழுகாதடா நான் இருக்கேன்டா, என்னைக்கு உன்னை விட்டு போக மாட்டேன், போதுமா, உன்னை நான் பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துப்பேன் போதுமா அப்படிங்கிறாங்க. பெத்த பிள்ளைதாம்மா நான் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி மறுபடியும் அழுகிறாங்க. நம்ம பாப்பா என்ன உண்மையாகவே கட்டி பிடிச்சி பாசத்தை பொழியிறாளா இல்லை அப்படின்னு குனிஞ்சு விஜய் பார்க்குறாங்க. இல்லை நம்மளை மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் போடுறாளா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற இங்கிட்ட திரும்புகிறாங்க. சரி இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கள்ல, வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு காவேரி கேட்க, வீட்டுக்கா அப்படிங்கிறாரு. ஆமாங்க நானும் போகணும்ல அப்படிங்கிறாங்க. ஓகே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல தாங்கி பிடிச்சி வண்டியில் ஏற்றிடுறாங்க. வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. போகையில் நம்ம தலைவி தாங்க கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. நான் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கலாமா அப்படின்னு விஜய் கேட்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாயிறாரு. இருங்க எனக்கே கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டுறேன், கொஞ்சம் அதான் பின்னாடி போய்க்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைங்க பரவாயில்ல நான்
பெல்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு பெல்ட் போட்டுக்கிறாங்க. பாப்பா குட்டிமா என்ன பண்ணுறாங்க, பின்னாடி இருந்துக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க 2 பேருக்கு நடுவில். ஏ ஜாலி ஜாலி அப்படின்னுட்டு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஜாலி சொல்கிறேன் அப்படின்னு காவேரி கேட்க, இல்லை உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் நிற்கிறேன்ல, அதை நான் நினச்சி பார்த்தேன், அது ஒரு விதமான ஃபீலிங், அது உங்களுக்குலாம் புரியாது மிஸ் அப்படிங்கிறாங்க. எல்லாம் புரியும், குழந்தையா இருக்கிறதுனால நீ அனுபவிச்சு கத்துற, என்னால் கத்த முடியலை அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் அப்போ காவேரிக்கும் மனசுக்குள்ள இருக்குது கிளுகிளுப்பு அப்படி தானங்க தோணுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விட்டுறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, மெல்ல மெல்ல தாங்கி தூக்கிட்டு போகிறாங்க. வர்றாங்க, அவங்க வீட்டில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் வரக்கூடாது ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் மெல்ல கொண்டு போய் மெத்தையில் படுக்க வைக்கிறாங்க. தோள்பட்டையில் கையை போடுறாரு நம்ம தலைவர். அதாவது காதலோட தாங்க போடுறாரு, காமம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அப்படியே இறக்கி விடுறாங்க. பாப்பா அப்பாவை பார்த்துக்கிறியா, மிஸ் போகிறீங்களா, ஏன்டா, எனக்கு நான் ஒத்தையாக இருக்க பயமாக இருக்கே, வீட்டில் தான் எல்லோரும் இருக்காங்களா, கூப்பிட்டு கொண்டே தானே மிஸ், அவங்களாம் அப்படிங்கல, விடுமா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க மிஸ் அப்படிங்கிறாரு விஜய். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏமா குட்டிமா, நீங்கள் இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிஸ் அப்படிங்கிறாங்க. நான் எப்படா இருக்க முடியும் மிஸ், மிஸ் ப்ளீஸ் மிஸ், நீங்கள் ஏதாவது கேளுங்களேன், காலையில் போய்க்கங்க மிஸ் அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்க. சரி என்ன சொல்கிறது தெரியலேன்ட்டு சாரதாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடி என்னாச்சு, என்ன ஸ்கூல் முடியலையா, ஏதோ ஓவர் டைம்னு சொன்னேன், வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாளைக்கு இன்னும் 2 நாளில் ஆண்டு விழா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டு விழாவா, இல்லைம்மா இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கம்மா, இது வந்து இந்த தாளாளரோட பிறந்தநாள் போல இருக்குது, ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க, இங்கே எல்லாம் ரிப்பன் கட்டி முக்கியமானதெல்லாம் எழுதி விடிய விடிய 4-5 மிஸ் இருக்கிறம்மா, எல்லாம் வேலை பார்க்குறோம், அதுக்கு மட்டும் இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் 2000 கொடுக்குறாங்கம்மா, அதனால 4-5 மிஸ் இருக்கிறோம்ல, நானும் சேர்ந்து தாம்மா இருக்கணும், விடிகிற வரைக்கும் வேலை பார்க்கணுமா அப்படின்னு இங்கே காவேரி சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் முடியாது, என்ன நீ நினச்சிட்டு இருக்க, வயசு பிள்ளை, நீ வீட்டுக்கு வா, அந்த வேலையெல்லாம் அவங்க ஆள் வச்சு பார்க்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சாரதா கத்துறாங்க. உடனே அம்மாவை திட்டுறாங்கப்பா பாட்டி, சும்மா இரு வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய். அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாளைக்கு 2000 தராங்கம்மா, விடிகிற வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்தால் 2000 சாப்பாடோட, தெரியுமா, காலையிலேக்கு டிஃபனும் சேர்த்து கொடுத்துருவாங்க. என்னடி சொல்கிற, ஆமாம் அப்போ 2000மா, ஆமாம்மா, சரி இருந்துட்டு வா, பத்திரம் அங்கே பாதுகாப்பாக தானே இருக்கிற, அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, இங்கே பாதுகாப்பாக பக்காவான ஆளுங்களுக்கு நடுவில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு விஜயும் காவேரியும் பார்த்து சொல்கிறாங்களா, குட்டிமாவையும் பார்த்து. அப்படியே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. சரிடி அப்புறம் காலையில் டிஃபன் சொன்னில்ல, ஆமாம்மா அந்த டிஃபனுக்கு பிரியாணியை கேட்டு வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொன்னேன். அடைச்சே வைமா போனேன் அப்படின்னு வச்சிடுறாங்க. இதுங்க 2 சிரிக்குதுங்க அப்பனு மகளும். ஐயோ பாட்டி ஆசையாக இருக்குது, வேஸ்ட்டு பாட்டி, நல்லா தின்னுமுட்டு பாட்டி அப்படின்னு சொல்ல அப்படியே முறைக்கிறாங்க. என்ன எங்கள் அம்மா பற்றி திட்டுறீங்க, எங்கள் அம்மா திட்டினா கோவம் வரும் அப்படிங்கிறாங்க. மிஸ் சும்மா சொன்னேன் மிஸ் அப்படிங்கிற மனசுக்குள்ள காவேரி நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன திட்டுறது, எனக்கே கோங்கோமாக வருது எங்கள் அம்மா பண்ணதை நினச்சா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணாங்க, சரி படுத்துருங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது டிஃபன் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி ஏதாவது நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், நான் சமைச்சு தரேன், எதுவும் இருக்கும்ல, இருக்கும் எல்லாம் அப்படிங்கிற இறங்கி போகிறாங்க. உடனே விஜய் என்ன பண்ணுறாங்க, அம்மாம்மா நீ போடா அப்படிங்கிறாங்க. ஏன்பா நான் எதுக்கு, நான் உங்கள் கூட இருக்கேன்ப்பா. இல்லைடா வீட்டில் தாத்தா சித்தப்பா இருக்காங்கல்ல, அம்மாவை ஏதாவது பண்ணுவாங்கடா, போடா. ஓ ஆமாம்ல சொல்லியிருக்கீங்களே, சாரி டாடி நானும் போகிறேன் அப்படின்னு. மிஸ் நானும் வர்றேன் அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. சமையலுக்கு ஒரு பொருளாக எடுக்கிறாங்க. வர்றேன் சித்தப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்னம்மா அடுப்படிக்கு வந்தாச்சு போல இருக்கு. ஆமாம் சமைக்கணும்னா அடுப்படிக்கு தான் வரணும். என்ன சார் அப்படிங்கல, அப்பா திமுரு பேச்சு மட்டும் குறையில அப்படின்னுட்டு, என்ன சார் நான் என்ன திமுறாக பேசினேன், அடுப்படிக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டீங்க அப்படிங்கல. இங்கே பாருங்கள் தாத்தா, எங்கள் மிஸ்ஸை நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது. இல்லைம்மா நான் பேசலம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை ராத்திரிலாம் இப்படி அவுத்து விட்டது மாதிரி திரியிறாங்களே, வீட்டில் தேட மாட்டாங்களா என்ன அப்படிங்கல சுருக்குங்குது காவேரிக்கு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சார் சொல்கிறீங்க, அவருக்கு உடம்புக்கு முடியல நான் இருக்கிறேன், இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு கோவம் வந்துடுதுங்க காவேரிக்கு. என்ன இவ கோவிக்கிறா, அப்போ பழைய காவேரி தானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பழைய காவேரி இல்லைடா, அதுக்கும் முந்தின காவேரியாக இருக்கிறா. உன்னையெல்லாம் ஆஞ்சு விடுவா, தலையில் முடியல அதையுமே தோண்டி எடுப்பா. யாரை பற்றி யார்கிட்ட பேசுகிற, எங்கள் காவேரி தெரியும்ல அப்படி தானங்க தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு சட்னி வைக்கிறாங்க. பாப்பா உனக்கு முட்டை தோசை ஊற்றுறட்டா, நைட்டில் திங்கக்கூடாதுன்னு எங்கள் டேடி சொல்லியிருக்காங்க. வாவ் சூப்பர், சூப்பராக வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க பார்த்தா, ஏ ராதா வாடி இங்கே பாரு அடுப்பில் என்ன கூத்து நடக்குதுன்னு. என்னங்க டயர்டாக இருக்குது விடுங்க, அடி வாடி அப்படின்னு இழுத்துக்கிட்டு வராங்க. பார்த்தா என்ன காவேரி சமைச்சிட்ருக்கா, அடியே அப்படின்னு வேகமாக வர அப்படியே வாயை பொத்துறாரு அன்பு. என்னடி கிறுக்கா நீ, இப்போ நீ ஏதாவது சொன்னேன்னு வை அம்படுத்தே ஆஞ்சு விடுவேன் அவன் மையன். அவனுக்கு எப்படி தெரிய போகுது, இவன் மட்டும் தானே இருக்கா, கீழே கொஞ்சம் குடிஞ்சு பாரு அப்படி கீழே பார்த்தா குட்டிப்பா நிற்கிறாங்க.
குட்டிமா பார்த்த ராதாவுக்கு அல்லு விடுது. ஐயோ, நான் வரல, நான் போகிறேன். என்ன ரொம்ப வீராப்பா பேசுனேன் அப்படின்னு அன்பு பின்னாடியே போகிறாரு. இல்லைங்க, ஐயோ, இவ ஏதாவது சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லிட்டானா போச்சு. அவள் விட்டு அடுப்படி அவள் சமைக்கிறா, என்னமோ பண்ணுறா, நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கிளம்பி ரெடியாக இருக்கிறாங்க. அம்மா நானே சுட்டு தரேம்மா அப்படிங்கிறாங்க அந்த சமைக்கிற அக்கா. இல்லைக்கா, நான் சமைச்சிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, எவ்வளோ நேரம் இருப்பீங்க, நீங்கள் வரணும் தாப்பா இருந்தேன், அவருக்கு முடியாமல் போயிருந்தீங்கல்ல, அதனால தான் நான் இருந்தேன், இல்லைன்னா நான் நேரம் போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. போங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா அப்படி பேசுகிறாங்க. நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறம்மா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன பண்ணுறாங்க, நான் தம்பியை போய் பார்த்துட்டு வரட்டுமா, போங்க அப்படிங்கிறாங்க. மேலே போய் பார்க்குறாங்க. தம்பி அப்படின்னு கூப்பிட, அக்கா வாங்கக்கா, என்னக்கா, இல்லை நான் கிளம்புறேன், நீங்கள் ஏக்கா இன்னொரு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை தம்பி, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, திரும்பி வராமல் நான் வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க முடியாதுல்ல தம்பி அப்படிங்கல. கண்ணு கலங்குது விஜய்க்கு. உங்களுக்கெல்லாம் என் மேலே எவ்வளோ ஒரு கருணை பாசம் இருக்குங்க, ஆனால் ஒரே ரத்தம்னு சொல்லிக்கிட்டு ஊட்டி அறுத்துட்டாங்க, எப்படி பார்த்தீங்களா தம்பி, விடுங்க தம்பி, ஏதோ அவங்க புரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு மனசே சரியில்லைக்கா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி, எவ்வளோ பாசமாக என்னை வாயார அக்கா அக்கான்னு சொல்லுது. நான் ஏதாவது சமைக்கட்டுமான்னு கேட்குறேன். அக்கா வேணாக்கா, நீங்கள் வேலைக்கு வீட்டுக்கு போங்கக்கா, வேலை முடிஞ்சு எவ்வளோ நேரம் இருப்பீங்க, பிள்ளைங்களாம் இருப்பாங்கள்ல, பிள்ளைங்க பாவம் அம்மா எப்போ வரும்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், இங்கே பாருப்பா என்னென்ன எடுத்து கொடுத்துருக்கா பாரு அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க. என் பொண்டாட்டிக்கு எப்போவுமே இறக்க மனசு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ரொம்ப தங்கமான பொண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் நேரத்தோடு கிளம்புங்கிறாங்க. கிளம்பிடுது அந்த பொண்ணு. அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா சமையல் ரெடி பண்ணி குட்டி மாவும் காவேரியும் வர்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சித்தப்பூ சித்தி வாயை திறக்கலைங்க. தாத்தா நிற்கிறாரு, பக்கத்தில் வாராரு. காவேரி அப்படிங்கிறாரு. நிமிந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்க, என்னம்மா என்ன தெரியுதா, தாத்தான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் ஒரு பரவசத்தில் கேட்க, தாத்தா நீங்கள் தாத்தா தானே, உங்களை தாத்தான்னு தானே கூப்பிட்ற வயசில் இருக்கீங்க, அதனால தாத்தான்னு கூப்பிட்டேன், என் கண்ணு முன்னாலே நிற்கிறீங்க, அதனால நிற்கிறீங்க தெரியுது, அப்படித்தான் அப்படின்ட்டு. என்ன சொல்ல வரீங்க, சொல்லணுமா எதுவும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீ போய் விஜயை கவனிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சிரிச்சுட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, குட்டிமாவை கூட்டிக்கிட்டு மேலே போகிறாங்க. எந்திரிங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தோலை தொட்டு தூக்கி உட்கார வைக்கிறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பா அப்படின்னு காதுக்குள்ளே போய் சொல்லுது, இதெல்லாம் ஓவர் அல்ல, உங்களால் எந்திரிக்க முடியாது, இப்போ விட்டால் நீங்கள் 100 மீட்டரில் 5 செகண்டில் ஓடி முடிப்பீங்க, அந்தளவுக்கு திடகாத்திரமாக இருக்கீங்க, இருந்தாலும் ஓவரில் இங்கே பாரு, உனக்கு போதும் போதும், உனக்கு அம்மாவை அவங்க வேணுமா வேணாமா அதைத்தானே சொல்ல போகிறீங்க, புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு 2 பேரும் பேசுகிறாங்களா. இவங்க அப்படி போயிட்டு கையை கல்லாம் கழுவிட்டு வராங்க. என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்பாவும் பொண்ணும் அப்படின்னு காவேரி வராங்க. ஒன்றும் இல்லை மிஸ், பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியா அப்படின்ட்டு நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கிறாங்க. மிஸ் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, என்னதுமா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது அப்படிங்கிற சிரிக்கிறாங்க. ஒரு வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைங்க இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நானும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான் இருக்கிறோம், அம்மா இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லி அழுக. உடனே கட்டிக்கிறாங்க. கவலைப்படாதடா, அந்த முருகர் ஏதாவது ஒரு வழி காமிப்பார், உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. நல்லது நடக்கும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இனிமேல் நான் ஞாபகப்படுத்த போகிறேன்டி அப்படின்னு மனசில் நினைக்கிறார் விஜய். எங்கெங்கே சுற்றி பார்த்தோம், என்னென்ன பண்ணோம், எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்துவேன், இப்போவே குட்டிமா இருக்காளே, இல்லைன்னா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திடுவேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரிக்கு பிடிச்ச பாட்டா மைல்டாக போட்டு விடுறாரு. இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, தூக்க முடியல, தூங்க வரலைங்க தூக்கம். அப்படியே பார்த்தா காவேரி கீழே படுத்துருக்குறாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு தூக்கம் அப்படியே அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அப்படியே மைல்டாக அந்த பழைய நினைவுகள் வருது. அப்படியே ஒரு மாதிரி எழுந்துச்சு உட்காடுறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அம்மா கூட படுத்துக்கங்க அப்படிங்கிறாங்களா. இல்லை பரவாயில்ல, நீங்கள் பாப்பாவோட படுத்துக்கங்க, ஏன்னா உங்களுக்கு அடிபட்டுருக்கு, அதனால மெத்தையில் தான் படுக்கணும், அப்போ நீங்களும் வந்து படுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. சேச்சா அதெல்லாம் வேணாம். உடனே குட்டி மாட்டம் அப்படிங்கிறாரு விஜய். சொல்லிட்டீங்கல்ல அப்பில் எது அப்படிங்கிற மாதிரி பாப்பா இறங்கிடுறாங்க. மிஸ் மிஸ் வாங்க மிஸ், மேலே வந்து படுங்க மிஸ் அப்படிங்கல. இல்லைடாம்மா அதெல்லாம் வந்து தப்புடா. அப்படி என்ன தப்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பாப்பா மேலே பாசம் வச்சுருந்தீங்கன்னா மேலே வர்றீங்க அப்படின்னு சொல்ல பாப்பா ஒத்த காலில் நிற்கிறா. அதனால் குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்சா தான் தெரியுமேங்க. என்ன பண்ணுறாங்க, காவேரி இங்கிட்டு சுற்றி வந்து போர்வை தலானி எடுத்து போட்டுட்டு படுக்கிறாங்க. நடுவில் குட்டிமா படுத்துக்கிறாங்க. படுத்ததுக்கப்புறம் விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை, சொர்க்கத்தில் நிற்கிறாருங்க. உண்மையாலுமே அந்த மனுஷன் அப்படி ஒரு சந்தோஷம், கிள்ளி பார்க்குறாரு. அப்படின்னு கத்துறாரு. டேடி என்னாச்சு, ஒன்றும் இல்லைடா, நான் காண்பது கனவா நினைவான்னு கிள்ளி பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, டேடி நீங்கள் கிள்ள வேணாம், இது கனவு இல்லை நினைவு தான் அப்படிங்கிறாங்க. நடுவில் நீ படுத்துருக்குற, ஏன்ப்பா நான் வேணா நினச்சி போயிட்டுமா வெளியில்,
ஐயோ டே சும்மா சொன்னேன்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி தூங்கு அப்படின்னு 2 பேரும் தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க குட்டிமாவை. அப்போ 2 பேருமே நேருக்கு நேர் கண் டு கண் பார்க்குறாங்க. காவேரியை பார்த்து இங்கே விஜய்க்கு என்னென்னமோ பண்ணுதுங்க பாவங்க. அவனும் மனிதன் தானே. அழகான கட்டின காதல் மனைவி பக்கத்தில் கட்டிலில் படுத்திருந்தும் கட்டி அணைக்க முடியவில்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கத்தானுங்க செய்யும். ஆனால் அதை விட கனவுல வர்ற கதாநாயகன் பக்கத்தில் கட்டில் இருக்கான். இங்கே காவேரிக்கு அதே நினப்பு. அப்படியே விஜய் பார்க்குறத பார்த்துட்டு காவேரி ஒரு நிமிஷம் தடுமாறிடுறாங்க. அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க இந்த பக்கத்து திரும்பிக்கிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் கையங்காலையும் பாப்பா மேலே போட்டுக்கிட்டே தூங்குறாங்களா. பாப்பா என்ன பண்ணுறா, ஐயோ தள்ளி போங்க டாடி, தள்ளி போங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையங்காலையும் தள்ளி விட்றாங்க. ஆனாலும் மறுபடியும் காலை போடுறாங்களா. இங்கே குட்டிமா என்ன பண்ணுது, போங்கப்பா உங்கள் கூட நான் ஆட்டைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படி கீழ் பகுதியில் கால் பக்கத்து இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை போய் தலையை வச்சுட்டு படுத்துருதுங்க குட்டிமா. இங்கே பார்த்தா குட்டிமா தூங்கு தூங்குன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரிக்கு தட்டி கொடுக்க, நம்ம செல்லம் காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு தூங்குடா செல்லம் தூங்கு அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிக்கல அவங்களுக்குள்ள ஒரு மின்சாரம் தாக்குதுங்க. அளவில்லாத ஆனந்தத்தில் 2 பேரும் இறுக்கிய கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா என்னங்கடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி, ஹலோ அப்பா மிஸ் அப்படிங்கிறாங்க. நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஐயோ 2 பேரும் ஒன்றா 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்கங்க. ஐயோ அப்படின்னு காவேரி துள்ளி குதிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. விஜய் பார்க்குறாங்க. ஐயோ சாரிம்மா, என்ன வேணுங்கன்னு தானே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. அம்மா தூக்கத்தில்டா தாயி ப்ளீஸ்ரா, ஒன்னே நினச்சி தானே கட்டி பிடிச்சேன், நம்பிட்டேன் அப்படிங்குது. அதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க, சரி நான் கிளம்புறேன், வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு காவேரி டக்குன்னு கிளம்புறாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போயிட்டு பீரோவில் தொடர்ந்து 2000 எடுத்து கொடுக்குறாங்க. 500 தாள் எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு நைட்டு இங்கே தங்கியிருந்ததுக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ காவேரி தப்பாக நினைக்காதம்மா, உங்கள் அம்மா கிட்ட சொன்னில்ல ஸ்கூலில் 2000 தர்றாங்கம்மா விடிய வேலை பார்த்தான்னு சொல்லியிருக்கீங்களே மேடம் அப்படின்னு கேட்கல. ஓ அம்மா இல்லை, ஐயோ என்னை திட்டி தீர்த்துருக்கும் அப்படி சொல்ல. ஆமாம் மிஸ், உங்களுக்கு என்ன பொய்யா வராது, டக்குன்னு அடிப்பீங்க அக்கௌண்ட்டில் ஏறிடும், அதனால் அதில் வந்ததுக்கப்புறம் தாரேன் அப்படின்னு சொல்லாமல் போகிறீங்க. அடியன் செல்லமே ஆமாம் இல்லை, அப்புறம் என்ன பாப்பாவே சொல்லிட்டேன் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சுன்னு சொல்லிக்கிறேன். அக்கௌண்ட்டில் ஏறுறதுக்கு அவங்க போட்டால் தானே பிடிங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படிங்கல, உங்கள் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் உங்களுக்கு நம்பர் தான் என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு டக்குன்னு ஜிபே பண்ணுறாங்க. ஐயோ வேணாங்க, ஜிபே பண்ணியாச்சு. ஜிபே பண்ணிட்டீங்களா, அம்மாட்ட கையில் கொடுத்தாலாவது சந்தோஷப்படும், ஜிபேனா நான் என்ன எதுவுமே சந்தோஷமே இருக்காது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, காசு 2000 மறுபடியும் கொடுக்குறாங்க. வேணான்னு சொன்னாலும் கேட்காம ஹேண்ட்பேக்கில் திணிச்சு வச்சிடுறாரு விஜய். அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. பாய் சொல்லிட்டு நானே கொண்டு வந்து உங்களுக்கு முடியலை பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா இருந்தால் கூட உங்களை நான் கொட்டி போயிடுவேன் அப்படின்ட்டு நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு போகிறாங்க. சிரிக்குது குட்டிமா. ஏன் சிரிக்கிற, நடிக்காதப்பா, நீங்களே வெட்டின குழியில் நீங்களே வச்சுக்கிட்டீங்களா ஆப்பு, ஏன் அப்படிங்கிறேன். நீங்கள் விழுந்து நடித்ததுனால கூட்டிகிட்டு போகிற வாய்ப்பை தவற விட்டு விட்டாய் ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. காவேரி நான் ஏற்கனவே காண்டில் இருக்கேன், ஓடி போயிருமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா தோத்துட்டாரு ஏமாந்துட்டாரு அப்படிங்கல அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. ஏன் டாடி என்னாச்சு, விளையாட்டு கூட இனிமேல் இப்படி சொல்லாதம்மா. டேடி நான் சும்மா சொன்னேன் டாடி, இந்த குட்டிமா இருக்கிற வரைக்கும் உங்கள் காதலை நான் கை சேர்த்து வைப்பேன். இப்போ போய் கூட்டட்டுமா, அம்மாவை நடிச்சு எப்படியா நான் வீட்டுக்குள்ளே கூட்டியாரட்டுமாப்பா, சேர்த்து வைக்கட்டுமாப்பா அப்படின்னு சொல்ல அப்படியே கட்டிக்கிறாங்க பிள்ளைய. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். இதன் தொடர்ச்சி கண்டிப்பாக வரும், பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ லவ் குட்டிமா காவேரி அப்படின்னு போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.